கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக 6 மாதங்கள் நம்மை கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒன்றிணைந்து தேவனை உயர்த்த மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். இந்த மாதம் கர்த்தருடைய கரம் நமக்கு முன்பாக கடந்து போய் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற கர்த்தர், சொன்ன வாக்கை நம்ப பண்ணின கர்த்தர் அந்த சொன்னதையெல்லாம் இந்த 7வது மாதத்தில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலை வேளையில் நம்முடைய செவிகளை, நம்முடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுவதற்கான கன்மலையையும் சீயோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று. இந்த கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க கையில். எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அல்லேலூயா. அழகா வசனம் சொல்லுகிறது. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. எழுதி இருக்கிறபடியே ஆயிற்று. என்ன ஆயிற்று? யார் அவரிடம் விசுவாசமாய் இருக்கிறானோ அவன் வெட்கப்படுவது இல்லை. தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் மேல யார் விசுவாசமா இருக்காங்களோ, உறுதியா சொல்ற இந்த 7வது மாசத்துல அவங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்ல கொஞ்சம் கவனிங்களேன். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அப்படியே ஆயிற்று, எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிலே சொல்லப்பட்ட, அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறானே அவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒன்றும் பிசகாமல், ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் பிசகாமல் அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எல்லா நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அப்போ எல்லாருக்கும் கர்த்தர் இதை உட்படுத்தி காண்பிக்க, அப்படியே ஆக்க அவரால் முடியும். அவர் விருப்பம் உள்ளவர். அத்தனை பேருக்கு இது உரியது தான், இது பொதுவானது தான். ஆனால் எல்லாருக்கும் அப்படியே நடக்கும் என்று அல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த வார்த்தை கோடிக்கணக்கான பேருக்கும் பொருந்தும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை என்ன பண்ணும்? பொருந்தும். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் அந்த கோடியில ஒருவன் யார் தேவனை முழுவதுமாய் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு எழுதி இருக்கிறபடியே நடக்கும். மற்றவங்களுக்கு அது வெறும் எழுத்து தான். மற்றவங்களுக்கு அது வெறும் எழுத்து தான். ஆனால் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு எழுதி இருக்கிறபடியே ஆகும். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லுங்களேன். இந்த மாதம் அவர் எதிர்பார்க்கும் விசுவாசம் உடையவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருந்து எழுதியிருக்கிறபடியே கர்த்தர் என் வாழ்விலே நிகழ்த்தி நடத்தி காண்பித்தார், அப்படியே ஆயிற்று என்றும் சொல்லும் கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் தருவாராக, சபைக்கு தருவாராக. அவர் மாத்திரம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி மகிமைப்படுவாராக. நல்ல கவனி. ஆண்டவருடைய நம்பிக்கை வைப்பொழுது, நம்பிக்கை வைக்கிறதான ஒரு காரியம் எப்பொழுதும் நமக்கு நன்மையை தரும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்பது எப்பவும் நமக்கு நன்மை உள்ளதாகவே இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 39வது வசனம். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி
விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க. அப்போஸ்தலர்கள் இந்த வார்த்தையை சொல்ல பார்க்கிறோம். ஆண்டவரிடம் விசுவாசம் வைப்பதினால் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து விடுதலையாகி அவராலே விடுதலையாகி. ஆண்டவரிடம் விசுவாசம் வைக்கிறதுனால நடக்கக்கூடிய முதல் காரியம், நியாயப்பிரமாணம் அந்த நபரை என்ன பண்ண செய்ய விடுதலையா செய்ய முடியவில்லை. எந்த உதவி ஒத்தாசையை தேடி போனாலும் அது அந்த நபரை விடுதலையாக்க முடியவில்லை. நல்ல கவனிங்க, அந்த கட்டை எந்த காரியத்தினாலும் உடைக்க முடியவில்லை. ஆனால் அந்த நபர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தபோது அவராலே அந்த கட்டுகள் நீங்கி விடுதலை அடைய கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத விடுதலையை ஒரு மனிதன் இயேசுவின் மேலே நம்பிக்கை, இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்த முயற்சிகளினாலே அடைய முடியாத விடுதலையை கர்த்தர் நமக்கு உதவி செய்த போது விடுதலை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. அல்லேலூயா. நம்பின மனிதர்களாலே நமக்கு கிடைக்காத விடுதலையை நம்பின இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கிடைக்க இந்த கர்த்தர் நமக்கு செய்தார். கொள்கையினாலே கிடைக்காத விடுதலையை, நாம் ஏறெடுத்த புண்ணிய காரியங்களினாலே கிடைக்காத விடுதலை, இயேசுவை நம்பின பொழுது யாரும் கொடுக்காத விடுதலையை இந்த இயேசு கொடுத்தார். அப்படி சொல்கிறவங்கெல்லாம் விசுவாசித்து எனக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி வந்து நம்முடைய கட்டுகளை உடைத்தார். நம்முடைய சாபங்களை என்ன பண்ணார்? அவர்தான் நொறுக்கினார், கட்டுகளை அகற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கவில்லை, விடுதலையானவர்களாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில கட்டப்பட்டதை போல இருக்கிற ஒரு சூழ்நிலையினாலும் எண்ணத்தினாலும் பயத்தினாலும் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்ற கலக்கத்தினாலே கட்டப்பட்டிருந்தால், அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் அவராலே விடுதலையாக்கப்படுவான், கட்டப்பட்டிருப்பது இல்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூளைக்கல்லாய் இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கிருந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9வது அதிகாரத்தில் மேற்கோள் காட்டுகிறார். விசுவாசிக்கிறவன் கட்டப்பட்டிருப்பதில்லை மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் கட்டப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, கட்டப்பட்டிருப்பதில்லை, அது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிவேன். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? நீங்க விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? அறிஞ்சவங்கெல்லாம் தேவனுக்கு இந்த காலை வேளையில ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் காரியத்தை குறித்து என் இயேசுவுக்கு ஒரு திட்டம் உண்டு. அவர் செய்ய ஒரு வழிமுறை அவரிடத்தில் இருக்கிறது, அதை செய்ய நேரமும் அவரிடத்தில் இருக்கிறது. எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு,
அவர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய நேரத்திற்கு நான் பதறப்படாம முன்னால் போய் செயல்படுவதில்லை. கர்த்தருடைய நேரத்திற்கு நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. அவர் எப்போது எனக்கு நன்மை செய்கிறார், எப்போது எனக்கென்று அவர் கிரியை செய்கிற ஒரு நேரத்தை, நோக்கத்தை உடையவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். இந்த விசுவாசம் இன்னைக்கு 7வது மாசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் பதஷ்டப்பட்டு எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அவருடைய நேரம் வரைக்கும் காத்திருப்பேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி எனக்கு தெரியும். அதனால் நான் அவசரப்பட மாட்டேன், அவருக்காக காத்திருப்பேன். சொன்னவர் அவர் மேல விசுவாசிக்கிற என்னை வெட்கப்படுத்த மாட்டார், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம பதஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவரிடத்துல கொஞ்சம் விசுவாசமா இருங்க. அவர் மேல விசுவாசமா இருக்கிறவன் பதறான். ரோமர் 9:33 வாசிங்க. ரோமர் 9:33 வாசி. இதோ இடறுதற்கான கல்லையும் கன்மலையையும் சீயோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. வசனம் சொல்லுங்க, அவருடைய விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்றால் அர்த்தம் என்ன? ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. வெட்கப்படுதல் என்றால் பொருள் என்ன? முகம் செத்து போறதுதான் வெட்கப்படுதல். முகம் செத்து போறதுதான் வெட்கப்படுதல். முகம் கரி அடைஞ்சது போல இருக்கு பாருங்க, அதுதான் வெட்கம். சனகரிப் தன்னுடைய வல்லமையை முழுவதும் அவன் நம்பி இருந்தான். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியை நடந்ததான, அனுபவித்ததான, பெற்றதான வெற்றியை சனகரிப் நம்பி இருந்தான். அவனால் முடியாதது ஒன்றுமில்லை. ஏனென்றால் இதுவரைக்கும் அவன் போட்டதான எல்லா திட்டங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது, பல முறை நிறைவேறி இருக்கிறது. இந்த முறையும் நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய நாவை கொஞ்சம் உயர்த்துகிறான். இந்த முறையை நான் ஜெயிச்சிருவேன், இந்த முறையை நான் வெற்றி பெற்றுருவேன் என்று சொல்லி தன்னுடைய நாவை என்ன பண்ணுகிறான்? தேவனுக்கு முன்பாக கொஞ்சம் உயர்த்துகிறான். கர்த்தர் பார்த்தார், ஒரு இரவில் அவனுக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரிய ராஜாவினுடைய பாளையத்திற்குள் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். போதும், சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு வரும்போது எப்படி வந்தான்? நான் வெட்கப்பட மாட்டேன், இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கேன், இந்த முறையும் ஜெயிப்பேன்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாய் தன் வாயை கொஞ்சம் உயர்த்தின பொழுது கர்த்தர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வந்தபோது இருந்த மகிழ்ச்சி இல்லை, போகும்போது தேசத்திற்கு எப்படி போகிறான்? செத்த முகமாய். செத்த முகம்ன்றது என்னன்னா, முழு ஏமாற்றம், முழு தோல்வி, அதுதான் செத்த
முகம். சங்கீதக்காரன் அதனால் தான் அறிந்து அவர் சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசமடை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. அவர்கள் முகம் செத்த முகமாய் இருப்பது இல்லை. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கடந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து சொல்லுங்க, கடந்த மாதம் வரைக்கும் உங்கள் முகம் செத்த முகமாக இருந்துச்சு. ஆனால் 7வது மாதத்தில் உங்களை கர்த்தர் வெட்கப்பட விடுவதில்லை. அவர் மேலே விசுவாசமாக இருங்க. முழு தோல்வி முழு ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஏமாற்றத்தின் பிரதிபலிப்பாக அல்ல, அவர்களுடைய திருமுக பிரகாசத்தை பிரதிபலிக்கும் ஒன்றாக கர்த்தர் இருக்க செய்கிறார். உங்க முகத்தை பார்க்க அவங்க சொல்ல போறாங்க, உங்களோடு கூட உங்கள் தேவன் இருக்கிறார், உங்கள் முகம் பிரகாசிக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வைப்பாராக. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எரேமியாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நல்ல கரந்தட்டி தேவனுக்கு ஒரு நல்ல மகிமையா. ஓ ஹல்லேலூயா. வெட்கப்படுவதில்லை என்றால் அர்த்தம் என்ன? என் ஜனங்கள் குறுகி போவது இல்லை, அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் குன்றி போவது இல்லை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமைகளாய் நாம் இருந்தோம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடிமைகளாய் இருந்த அவர்களை மோசையின் மூலம் விடுதலையாக்கி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை ஒரு காலத்தில் குடிந்து எங்களுக்கு நடந்தவைகள் எங்களை வெட்கமடைய செய்து தலை நிமிர செய்யவில்லை, ஆனால் நீர் என்றைக்கு எங்களை சந்தித்து ரட்சித்த போது எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைக்கு தலையை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். உண்மை என்னவென்றால், தலை நிமிர்ந்து நடப்பதற்கென்று ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினாலும் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கிறது? என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. ரோமர் 10ஆவது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய அர்த்தம், ஒரு மனிதன் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்காமல் புண்ணியம் செய்கிறான், புண்ணிய யாத்திரை போகிறார்கள், எத்தனையோ கொள்கைகளை பின்பற்றுகிறான், ஒன்றும் அவனுக்கு எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணல, செய்யவில்லை. கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவர்தான் கிரயம் கொடுத்தவர் என்று நம்பின போது
நீதி உண்டாக அந்த உண்மையை ஒரு நபர் தன்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறார். விசுவாசித்து ஆண்டவரிடம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறான் அல்லது தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்கிறான். அப்படி அறிக்கை செய்யும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் வெட்கப்படுவது இல்லை. ஆமென். அர்த்தம் என்ன? வேறு எந்த இடத்திலும் நடக்கும் என்று எதிர்பார்த்து நடக்காதது, இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து கேட்ட பொழுது அந்த நடக்காமல் இருந்ததெல்லாம் நடக்குது. அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் வெட்கப்படுவது இல்லை என்ற அவர் வைத்திருக்கிற இடத்திற்கு கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கொடிய மனிதனாக இருந்தாலும் இயேசுவினிடத்திலே மனம் உடைந்து வந்து, எனக்காக நீர் மரித்தீர், என்னை மன்னிப்பீராக என்று ஒரு வார்த்தை கேட்டால், எவ்வளவு கொடிய மனிதனையும் அதே இடத்திலே அதே நிமிடத்திலே மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையான பின்பும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்ட பின்பும் நிந்தனையான, வேதனையான, வெட்கமான, வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத கட்டங்களில் நாம் இருந்தால் அல்லது சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து வந்து கொண்டிருந்தால், கர்த்தர் சொல்வதை இந்த காலை வேளையிலே கவனியுங்கள். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. இது வெறும் கற்பனை அல்ல, இயேசுவிலே மட்டும் இது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவர் பிள்ளையாக மாறின பின்பு நம்முடைய வாழ்க்கையில 3 கட்டங்களிலே ஆண்டவர் அதை நிகழ்த்தி காட்டுகிறார். அதை இந்த காலை வேளையில நாம் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது ஏசாயாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிராமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. வெட்கப்படுவது இல்லை என்பதனுடைய முதல் நிலை இனி வெட்கப்படுவது இல்லை. இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. இனி யாக்கோபுடைய முகம் செத்து போவது இல்லை. அப்படின்னா இனி அவனுக்கு தலைகுனிவு இல்லை, இனி அவன் குனிவது இல்லை, இனி அவன் சிறுமைப்படுவதில்லை. அதை ஆண்டவர் எப்படி செய்வார்? ஒரு நாள் வந்து தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, சபையே, இனி அந்த வெட்கம் இல்லை என்று திட்டவட்டமான நேரத்தில் செயலாக தேவன் தன் பிள்ளையை பார்த்து சொல்வார். ஏன்? அவருடைய பிள்ளையாக மாறின பின்பும் அந்த வாழ்க்கையில வெட்கப்படுகிற நிலைமை என்ன பண்ணிருச்சு? வந்துவிட்டது. நிந்தை வந்துவிட்டது, அவமானம் வந்துவிட்டது, இன்னும் சொல்ல போனா நஷ்டம் ஏற்பட்டதினாலே கண்ணீர் வந்துவிட்டது. ஆண்டவருக்கு அது தெரியும். ஒரு முறை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் தலைகுனிந்த தம்முடைய பிள்ளையை மறுபடியும் நிமிர்ந்து நடக்க வைக்க அவராலே ஆகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. மீண்டும் தளர்ந்து போனவங்களை எடுத்து நிறுத்துவதற்கு இந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பொறுப்புள்ளவர் நம்முடைய தேவன், கிருபை நிறைந்தவர் நம்முடைய தேவன். ஆகவே தேவன் வந்து சொல்லுகிறார், இந்த நாளிலிருந்து இனி வெட்கப்படுவது இல்லை. பக்கத்தில் பாசல கையை கொடுத்து, இந்த நாளிலிருந்து இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை.
ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால் உங்க முகம் இனி செத்து போவதில்லை, இனி தலைகுனிவு இல்லை என்பது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற வாக்குத்தத்தம். ஆனால் ஒரு உண்மையை அலசி பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளையான பின்பும் ஏன்பா என்னுடைய வாழ்க்கையில வெட்கம் வருகிறது? ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளையான பின்பு என்னுடைய வாழ்க்கையில ஏன் வெட்கம் வந்தது? நிமிர்ந்த நடக்க வைத்தீரே, என்னை குனிந்த என்னை தான் தலை நிமிர்ந்து என்ன பண்ணினீர்? நடக்க வைத்தீர். உங்களுடைய பிள்ளையா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஏன் வெட்கம் வருகிறது? ஏன் தலைகுனிவு வருகிறது? ஏன் மனம் நொந்து போகிறேன்? ஏன் என்னுடைய பாதை கண்ணீராய் மாறினது என்று சொன்னால் 2 வசனத்தில் வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தையும் தானியேல் 9:7 வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனமும் தானியேல் 9வது அதிகாரம் 7வது வசனம். எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்த நாள் மட்டும் வாசிங்க. இந்த நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கும் உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்த நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெக்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். தானியேல் 9:7 வாசி. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. நல்ல கவனிங்க. ஏன் கர்த்தருடைய பிள்ளையான பின்பும் எனக்கு வெட்கம் வருகிறது? ஏன் தலைகுனிவு வருகிறது? ஏன் நான் மனம் நொந்து போகிறேன்? ஏன் எனக்கு கண்ணீரின் பாதையாய் மாறினது என்று சொன்னால் 3 காரணங்கள் இருக்கக்கூடும். இங்கே பார்க்கும் பொழுது தானியேலும் எஸ்ராவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது அவர்கள் அறிக்கை செய்கிற ஒரு காரியம், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்கள் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோம். சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையா இருந்தும் வேதனையிலே, கவலையிலே, தோல்வியினாலே, நஷ்டத்தினாலே, சஞ்சலத்தினாலே தலை குனிய வேண்டிய செத்து போனதை போல முகம் இருக்கும் ஒரு நிலை வர காரணம் நம்முடைய சொந்த கிரியைகளினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறினாலே அது உண்மை. யாரும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. அது நிஜமானது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒருவேளை தேவனுடைய பிள்ளையாய் இருந்தும் ஆண்டவரை பார்த்து என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழ்நிலை, நான் வேலை பார்க்கும் நிலைமை, இவை எல்லாம் தலை குனிவை ஏற்படுத்தினது போல நான் செய்த ஒரு காரியம் ஏதாவது காரணமாய் இருந்தால் இந்த காலைவெளி எனக்கு உணர்த்துங்கப்பா. நான் செய்த காரியத்தினால் எனக்கு தலைகுனிவு வருதா? அந்த காரியத்தை என்ன பண்ணும்? இந்த காலைவெளி எனக்கு என்ன பண்ணும்? உணர்த்தும். நான் இப்பவே அதை அறிக்கை செய்து விட்டுவிட தயாராயிருக்கிறேன். இப்பொழுதே அதை அறிக்கை செய்து விட்டுவிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அதை சீர்படுத்துவார். ஆண்டவரே, சீர்படுத்த இந்த காலை வேளையிலே எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பீர்களாக. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிங்க. யோசுவா 7வது அதிகாரம் 6-9 வசனங்கள். அப்பொழுது யோசுவா வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து
யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே ஆ. எங்களை அழிக்கும்படிக்கு ம். எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவும் ம் தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். ம் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் ஆ. மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடி வேறறுப்பிட்டு போக பண்ணுவார்கள். அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்பொழுது முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ இப்பொழுது முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே நல்ல கவனிங்க. அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி எரிகோவிலே கிடைத்தது. பாராட்டுக்கு உரிய ஒரு தலைவனாக யோசுவா இருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் ஏறிட்டு பார்க்கிற ஒரு தலைவனாக அவன் இருக்கிறான். அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோடு கூட யோசுவா வருகிறார். ஆனால் அந்த வசனங்களிலே பார்க்கிறோம், தரையிலே விழுந்து மண்ணை தன்மேல் போட்டுக்கொண்டு தலை நிமிர முடியாமல யோசுவா வெட்கத்திலே என்ன பண்ணுகிறான்? வேதனைப்படுகிறான். யோசுவாவே, ஏன்பா இது வந்தது? கர்த்தரிடம் கேட்கிறான். கர்த்தரிடத்துல யோசுவா கேட்கிறான், ஏன்பா இந்த வெட்கம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த வெட்கத்தை ஏன் எங்களுடைய வாழ்க்கையில வந்தது மாத்திரமல்ல, எங்க வாழ்க்கையில ஏன் இந்த வெட்கத்தை அனுமதித்தீர் என்று சொல்லி, இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த வெட்கம் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஏன் வந்தது? நீங்க சொல்லிதானே நாங்க வந்தோம். நீங்க சொல்லிதானே நாங்க வந்தோம். ஏன் வந்தது என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே, உனக்கு அது தெரியவில்லை. உனக்கு அது தெரியவில்லை. ஆனால் உன் எல்லைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நபர் நான் விரும்பாத பாபிலோன் சால்வையை கூடாரத்திலே மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் காண்பித்தார். ஒருவேளை நீங்கள் உங்க குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையில நீங்க செய்யவில்லை, உங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. ஆனால் உங்கள் குடும்ப எல்லையில், நீங்க வேலை பார்க்கிறதான எல்லையில் கர்த்தர் சொன்ன பின்பு மீறப்படுவதற்கு ஏதுவான ஒரு செயல் நடந்திருந்தால் இந்த காலை வேளையில கர்த்தர் அதை உணர்த்துவாராக. அல்லேலூயா. அதன் நிமித்தமாகத்தான் அந்த தலைகுனிவு. அதை அகற்றும் போது என் தேவன் மீண்டும் தலையை நிமிர்ந்து நிற்க செய்வார். அகற்றப்பட வேண்டியது எல்லையிலிருந்து என்ன பண்ண வேண்டும்? அகற்றப்படுமானால், ஏன் தலைகுனி வந்துச்சுன்னா, நாம செய்யல, நமக்கு வீட்டில் இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, இனஜன பந்துக்கள், நமக்கே தெரியாமல் நம்முடைய எல்லையில தேவன் விரும்பாத காரியம் உள்ளே வந்திருந்தால் தலைகுனிவு வரும், வெட்கம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ நீக்குவாயானால் நீ என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. இனி வெட்கமில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வைப்பார். அதற்கு அவர் சொல்வதற்கு, அவர் வார்த்தையை பேசுறாரே, அதை பேசுவதற்கு கொஞ்சம் அவரை அனுமதியுங்கள், கீழ்ப்படியுங்கள். என்னாகமம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 12வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவன் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலகி இருக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். நல்ல கவனம். இஸ்ரவேல் பெண்களுக்கு உற்சாகமாயிருந்தவள்,
தம்புருவினாலே உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி சொன்னவள். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 நாள் அவள் வெட்கப்பட வேண்டும். தலை நிமிர்ந்து ஒரு காலத்தில் நடக்க செய்தார், இப்பொழுது தலைகுனிவு. மிரியாமே, உனக்கு தலைகுனிவு வர காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளையை கிரிட்டிசைஸ் பண்ற, தேவனுடைய உண்மையாய் கர்த்தருக்காக இருக்கிற பிள்ளை என்ன பண்ற? கிரிட்டிசைஸ் பண்ற. அது யாரா இருந்தாலும், தெரிந்தவரோ தெரியாதவரோ, அவர் கர்த்தருடைய பிள்ளையாய் உண்மையாய் நடப்பாரானால் அவரை விமர்சிக்க நமக்கு உரிமை இல்லை. இன்று நீங்கள் நெருடலில் சஞ்சலத்தில் தலைகுனிந்திருப்பதற்கு ஒருவேளை அதுவும் காரணமாய் இருக்கலாம். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவ. யாக்கோபு சொல்றாரு, என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே. யாக்கோபு எந்த தவறும் செய்யவில்லை, நீங்கள் செய்ததினால் அல்ல. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் செய்த செயல் தேவன் விரும்பாத செயலாக இருந்ததினால் அது முழு குடும்பமும் தலைகுனிய, நெருடலிலே இருக்க, வேதனையிலே இருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருந்தால் இந்த வார்த்தையை ஆண்டவர் தருவதற்கு காரணம், இனி நீ வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி நம்மை தகுதிப்படுத்த. அல்லேலூயா. 2வது கர்த்தருடைய பிள்ளையா இருந்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் வருகிறது? 2வது குறிப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 4வது வசனம். இன்னும் முதல் குறிப்பில் தான் பேசி கொண்டிருக்கிறேன். 2வது அந்த முதல் குறிப்பிலேயே முதல் குறிப்பு இனி வெட்கப்படுவதில்லை என்ற அந்த தலைப்பில் 2வது குறிப்பு 28வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 4வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் நல்ல கவனிய. பயணம் செய்தவர்கள் தங்களை போல இவனும் குற்றவாளி என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அந்த தீவில் உள்ளவர்கள் பவுலின் கையிலே பாம்பு கடித்த போது தங்கள் மனதிலே சொல்கிறார்கள், இவன் கொலைபாதகனாய் இருக்க வேண்டும், அவனுக்கு தண்டனை நிச்சயம் தேவை என்று தங்களுடைய உள்ளத்திலே பவுலை நிந்திக்கிறார்கள். ஒருவேளை உங்க முன்னாடி யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லி இருக்க மாட்டார்கள். உங்கள் முதுகுக்கு பின்னாலே தங்களுடைய மனதிலே உங்களை நிந்தித்து இருப்பார்கள். முதுகுக்கு பின்னாலே உங்களை குறைத்து பேசினது பின்பு காதுகளில் கேட்டிருக்கும், பவுலே நீ எதையும் செய்யவில்லை, நீ எல்லாரை போல விறகு பொறுக்கினாய், உன் கையை மட்டும் என்ன பண்ணிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு. எல்லாரும் போலதான் நீயும் செஞ்ச, ஆனா உன் கையை மட்டும் என்ன பண்ணிருச்சு, பாம்பு கடித்து விட்டது, சர்ப்பம் கடித்து விட்டது. யாரும் இதை திட்டமிட்டும் செய்யவில்லை. நல்ல கவனி, யாரும் இதை திட்டமிட்டும் செய்யலை. நீயும் விரும்பி அங்க போகவில்லை, இது ஏதோ அங்கு இருந்தாய், உனக்கு நடந்து விட்டது. சில நேரத்தில் எல்லாரும் அங்குத்தான் இருந்திருப்பீர்கள், வேறு யாருக்கும் ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களுக்கு மட்டும் தேடி பிரச்சனை வரும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா நடக்கிற உங்களை மட்டும் என்ன பண்ணும், பிரச்சனை. நீங்க தேடி போக வேண்டாம், அது உங்களை என்ன பண்ணும், தானா தேடி வருகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நீங்க அதற்கு குற்றவாளியே அல்ல. அப்படி இருந்தால் கூட என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவர் சொல்லுகிறார், பவுலே அதே இடத்துல
உன்னை யாரெல்லாம் கொலைபாதகன் என்று சொல்லி நினைத்தார்களோ அவர்களே உன்னை கடவுள் என்று சொல்லி சொல்ல அந்த இடத்திலே நீ வெட்கப்படுவதில்லை என்பதை நிரூபிக்க நான் போதுமானவர். அவங்க நினைச்சாங்க இவன் குற்றவாளி, குற்றம் செஞ்சுட்டு வந்திருக்கான், அதனால தான் கடலுக்கு தப்பி வந்தாலும் இங்கேயும் என்ன பண்ணுது, இவனை தொடருகிறது, இவனுக்கு தேவை என்று நினைத்தார்கள். ஆண்டவர் சொல்றார், பவுலே நீ தப்பு செய்யலை. எந்த வாய் உன்னை கொலைபாதகன்னு சொல்லுச்சோ அதே வாய் உன்னை கடவுள் என்று சொல்லி சொல்லுவதற்கு நீ வெட்கப்படுவது இல்லை என்று நிரூபிப்பதற்கு அதே இடத்துல நான் செய்வேன். அல்லேலூயா. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். தாவீது சொல்லுகிறாரு, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே இவன் நிந்தித்த நிந்தனைக்கு என்னை நீக்குவாராக. தாவீதேவனுடைய வாழ்க்கையிலே ஏன் தலை குனிந்தாய் தெரியுமா? நீ செய்தவைகள் அல்ல, ஏதோ திடீரென்று உனக்கு நடக்கவில்லை. உன்னை பிடிக்காத ஒரு ஆள் இருந்தான், உன்னை வெறுக்கிற ஒருவன் இருந்தான், உனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விரோதி இருந்தான். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால் ஒரு விரோதி உண்டு, அவன் தான் சாத்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அப்படிப்பட்டவன் சும்மா இருக்கவே மாட்டான். ஆண்டவர் பிள்ளைகள் மேல் பொய் குற்றமோ அல்லது சில வேளைகளிலே வேண்டுமென்று வதந்தியையோ சொல்லி தலைகுனிய செய்ய நெருக்கடிகளை சத்துரு ஏற்படுத்துகிறான். ஒருவேளை அந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், அவரில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. இனி செத்த முகத்தோடு இருப்பதில்லை. விரோதிப்பவர்களை, விரோதியாய் இருக்கிற சாத்தானையோ என்னுடைய வாழ்க்கையிலே வேதனையையும் தலைகுனைவையும் வந்திருந்தால் இந்த நாளில் அதிலிருந்து முற்றிலும் என்னை விடுதலை ஆக்கும் நேரமாய் இந்த நேரம் இருப்பதாக. மூன்றாவது, அதே குறிப்பில் மூன்றாவது காரியம், ஏசாயா 29வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோனின் செழிப்பான வயல்வெளியாக மாறும். லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னும் கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிப்பான வயல்வெளியை போல மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த காரணத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், இனி வெட்கப்படுவதில்லை. எப்படி கர்த்தர் செய்வார்? ஒரு காலத்தில் செழிப்பா இருந்த லீபனோன், ஒரு காலத்தில் செழிப்பா இருந்த உங்க வாழ்க்கை, கர்த்தரால நன்மையா இருந்த உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறான்? இன்றைக்கு அந்த லீபனோனில் இருந்த எல்லா செழிப்பையும் அவன் எப்படி மாட்டிட்டான்? வறட்சியாக மாறிவிட்டது. அந்த லீபனோனுக்குள்ள என்னென்ன நன்மை ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதெல்லாம் அவன் திருடிட்டு போய் அவன் செழிப்பாயிட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ செழிப்பா இருக்கிறான் பாருங்க, அவன் எப்படி மாறுவான்? காடாக மாறுவான். காடாக இருந்த உன்னை லீபனோனை போல கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் செய்கிறார், குறுக்கே இடைபடுகிறார். இந்த தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். குறுக்கே வந்தவர் இடைப்பட்டு செழிப்பாய் இருக்கிறவனை அவனை வறட்சியாக்கி, வறட்சியாக்கப்பட்ட அவர் பிள்ளையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுகிறார். இனி வெட்கப்படுவது இல்லை என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதில்லை,
உடனடி திருப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெகு நாளாய் வறட்சி தான் இருக்கும், சத்துரதை ஏற்படுத்தி இருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில. மேற்கொண்டு 3 சொன்னதான் இந்த 3 காரியங்களினாலே இருந்த நன்மைகள் போய் வேதனை வறட்சி வருந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் திடீரென்று சொல்லி வந்து கர்த்தர் எதிர்பாராத திருப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். எஸ்தரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தையும் 1:29 வாசிங்க. எஸ்தர் 1:9, 1:29. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 29 9 வாசிங்க. சாரி 2:9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் 1:9 மட்டும் வாசிங்க. சாரி எஸ்தர் 1:9 மட்டும் வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். நல்ல கவனிங்க. இதுக்கு முன்னாடி துக்கம், வேதனை. இப்போ கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது காரியம் மாறுதலாய் முடிய செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். துக்கம் மகிழ்ச்சியாக மாற கர்த்தர் உதவி செய்தார். சஞ்சலம் ஆனந்தமாக மாற கர்த்தர் திடீரென்று செய்தார். ஒருவேளை உன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில திடீர் திருப்பமாக காரியத்தை மாறுதலாக மாற்றும் அந்த கிருபையை என்னுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் இறங்கி வர பண்ணுவீராக. ஏசாயா 60வது அதிகாரம் 18 20 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலர் வாழ்வில் முடியவே முடியாதென்று இறுக்கமாயிருந்த சூழ்நிலையிலே சடுதியாக மாற்றத்தை கொண்டு வந்து, இனி கொடுமை இல்லை, இனி வேதனை இல்லை, இனி உன் சூரியன் அந்தகாரமாவதில்லை, இனி என்று ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். அதை எப்படி செய்வீர் என்றால், திடீரென்று காரியத்தை தலைகீழாய் மாற்றுவீர். தலைகீழாய் இருப்பதை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீர். அல்லேலூயா. தலைகீழானது அனைத்தும் போனது போல இருந்தால் என் தேவன் சொல்கிறார், இனி வெட்கப்படுவதில்லை என்பதற்காக தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் குறுக்கிடும் நேரம் இந்த மாதமாக, இந்த நாளாக, இந்த மணித்துளியாக இருப்பதாக. அதை சொன்னவர் யார் என்று உங்களுக்கு எனக்கும் தெரியும். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 28 29 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 34 28 29. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. நல்ல கவனி. அவர்கள் இனி கொள்ளையாவதில்லை, அவர்கள் இனி அவமானத்தை சுமப்பதில்லை, இனி அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதை கர்த்தர் எப்படி செய்கிறார்? முழுமையாக கிடைக்காமல் அவர்களுக்கு மறுக்கப்படுவது இனி கிடையாது. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். எங்கள் வாழ்க்கையிலே இனி வெட்கம் வராது என்ற அந்த நிலைக்கு கொண்டு வர என்ன செய்வீர் என்று சொன்னால், வடக்கே இருந்து வராது, தெற்கே இருந்து வராது, கிழக்கே இருந்து வராது, மேற்கே இருந்து வராது, மேலே இருந்து கர்த்தர் வர செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மழையாக வரை செய்வீர், ஊற்றாக அல்ல, ஆறாக அல்ல, மழையாக வரை செய்வார். நீர் எங்களுக்கு என்று ஒரு மலையை அனுப்ப சித்தமாயிருக்கிறீர். அதற்கு பெயர் ஆசீர்வாதமான மலை. அது மேலிருந்து வரும். எதற்கு வருகிறது? இனி வெட்கப்படுவது இல்லை என்ற நிலைமையை எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்காக அந்த மலையை கர்த்தர் கொடுக்கிறீர். கர்த்தர் உங்கள் எல்லையிலே
இந்த மாதத்தில் அந்த மழையை கர்த்தர் வர செய்வாராக. யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். போதும், நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, இனி புறஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாக வைக்காமல். அந்த வார்த்தையை இப்படி நான் விளக்குகிறேன். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் படிக்கிற, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல யாரும் உண்மையான விசுவாசிகள் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் தான் என்ன விசுவாசி. நல்ல கவனிங்க. என்ன நிலைமை என்று சொன்னால், அவர்களுக்கு உள்ளே உங்களுக்கு மட்டும்தான் நிந்தை. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்காங்க, படிக்கிற இடத்துல இருக்காங்க. அவர்களுக்குள்ளே உங்களுக்கு மட்டும்தான் நிந்தை. உங்களுக்கு மட்டும்தான் காரியங்கள் சரியா என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிறார், இனி மகனே மகளே அப்படி நான் நிந்தையாக வைக்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் நிந்தையாக அப்படி என்ன பண்ண வைக்க மாட்டேன். எப்போது நடக்கும்? முந்தின வசனத்தை பார்க்கும்போது, இதை செய்ய ஆண்டவர் செய்வது தம்முடைய ஜனத்தின் மேல். யோவேல் 2:18 வாசி. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை வைராக்கியம் கொண்டு அவர்களை சந்திக்க கர்த்தர் இறங்கி வருகிறார். கையை தட்டி எல்லா ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் இருப்பதினால் அல்ல, என் தேவனிடம் அவர் பிள்ளையை குறித்த வைராக்கியம் இருப்பதினாலே எப்படியாக அந்த குடும்பத்தை, அந்த சபையை, அந்த தேசத்தை, அந்த தனிநபரை என்னை நோக்கி அவன் விசுவாசிப்பதினாலே நான் சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் இறங்கி வருகிறார். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். என்னை நீ சந்திக்க வேண்டும். உம்மை ஏற்றுக்கொள்ளாத எல்லார் மத்தியிலும் எனக்கு, என் பிள்ளைக்கு தான் நடக்கிறது, என் குடும்பத்தில் தான் வாசல் திறக்காமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளை அங்கலாய்க்காத, உன்னை சந்திக்க நான் இறங்கி வருகிறேன். என் குடும்பத்தில் மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறியே, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உன்னை சந்திக்க நான் இறங்கி வருகிறேன். அல்லேலூயா. இனி நீ அவமானத்தை சுமப்பதில்லை, இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி எதுவும் உனக்கு மறுக்கப்படாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆண்டவர் உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். எப்போ தெரியுமா? அவர் மேலே நீ விசுவாசம் வைக்கும் பொழுது. சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கலாம். ஆனால் நீக்க வேண்டியதை நீக்கி, ஒருவேளை உங்கள் மேலே தவறே இல்லை, சத்துரு எத்தனித்து திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி தலைகுனைவை கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ வெட்கப்படுவதில்லை. இனி உன் முகம் கருகி போவதில்லை. உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நாம் கேட்டது போல அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த மாத கர்த்தரை மாத்திரம் நோக்கிப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற, உங்களை சூழ்ந்து படிக்கிற, உங்களை சூழ்ந்து வேலை செய்கிற எல்லாரும் இருக்காங்க. ஆனால் உண்மையாக நடக்கிற உனக்கு மட்டும் பிரச்சனை தேடி வருது, உனக்கு மட்டும் நெருக்கம் வருது, உனக்கு மட்டும் அவமானம் வருது. கர்த்தர் சொல்கிறார், இனி நான் நிந்தையாக வைக்க மாட்டேன். சொன்னவர் உண்மையுள்ளவர், வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். அவரை மாத்திர விசுவாசிங்க. 1000 பேர் நடுவிலே நீங்கள் இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையாய் இருந்தால் இனி நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தர் அப்படியே செய்வாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஒரே ஒரு குறிப்பு தான் பேசியிருக்கேன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே 6 மாதம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிந்தை, கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, நிந்தை, அவமானம், நெருக்கம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி என்ன விசுவாசித்தியா ஆரம்பி.
விசுவாசத்தை தடுமாறிக்கிட்டு இருந்தியா, இன்னைக்கு என்னை விசுவாசிக்க ஆரம்பி. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் வருகிறது என்று சொல்லி 3 குறிப்புகளை இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒருவேளை வெட்கம் வருவதற்கு நம்முடைய தவறுகளோ அக்கிரமங்களோ தேவன் விரும்பாத எதுவோ நம்முடைய எல்லைக்குள்ளே இருந்தால் வெட்கம் வந்திருக்கும், தலைகுனி வந்திருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் விரும்பாத உன் எல்லையிலிருந்து எடுத்து போடு. நான் விரும்பாத எந்த காரியம் உன் எல்லைக்குள்ளே இருக்க வேண்டாம், அதை எடுத்து இன்னைக்கு வெளியே தூக்கி எறிவாயானால் உன் வெட்கம் மாறும், நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். 2வது, நீங்கள் ஒன்றும் செய்யலை, கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. ஆனால் சத்துரு திட்டம் போட்டு வெட்கத்தை கொண்டு வர நினைச்சி அவன் காரியங்களை செஞ்சிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட மாட்ட. நீ வெட்கப்பட உன் தலையை நிமிர வைப்பேன். உனக்கு இருந்த எல்லாத்தையும் சத்துரு ஒரு வேளை திருடிட்டு போயிருக்கலாம், அதனால உனக்கு தலைகுனி வந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தலைகுனிவு வரப்பண்ணி உன்னிடத்தில் உள்ள திருடி கொண்டு போய் மேலா இருக்கிறானே அவனை கீழாக்கி உன்னை நான் மேலாக மாற்றுவேன். 3வது, நாம நம்முடைய குடும்பத்தில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல யாருக்கும் வராத பிரச்சனை நமக்கு, யாருக்கும் வராத நெருக்கம் நமக்கு, யாருக்கும் வராத தலைகுனிவு நமக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அப்படி நிந்தையாக நான் உன்னை வைக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்குள்ளே ஒரு வைராக்கி இருக்கு. என் பிள்ளை, என் சபை, என் தேசம், என்னுடைய தனிநபர் என்ன விசுவாசிக்கிறாங்க, நான் அவங்கள சந்திக்க நானே இறங்கி வருகிறேன். தூதனை அல்லப்பா, அவரே சந்திக்க இறங்கி வருகிறார். அவரே உங்களை நிலைமைகளை மாற்றி நிந்தையாக இருந்த இடத்துல புகழ்ச்சியாக வைக்க அவர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. அவரிலே, அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ளவர். இனி வெட்கப்படுவது இல்லை என்கிற ஒரு வாக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையான பின்பும் வாழ்க்கையில் ஏன் வெட்கம் தலைகுனிவு வருகிறது என்பதை எங்களுக்கு இந்த காலை வேளையில் சுட்டி காண்பித்திருக்கிறீர். ஆனால் அந்த நிலைமையிலும் அகந்து கர்த்தர் சொல்லுகிறீர், இனி நான் அப்படி உன்னை வைக்க மாட்டேன் என்று எங்களுக்கு ஒரு உறுதியை கர்த்தர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. உண்மையிலேயே நாங்கள் விசுவாசமாக இருக்க இந்த மாதம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள எல்லாருக்கும் கிருபை தார். வசனம் கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.